visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற செய்யாறில் உள்ள ஸ்ரீ பட்சீஸ்வரர் கோயிலை பற்றி அந்த கோவிலோட சிவாச்சாரியார், அவர் பேரு திரு பி சோமஸ்கந்த சிவாச்சாரியார், அவர் சொல்றதை தெரிஞ்சுப்போம். ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் சோமாஸ்கந்த சிவாச்சாரியார். நாம் இருக்கிற இடம் செய்யார் வள்ளூர்பேட்டை என்னும் நகரிலே கருடன் பூஜித்த ஸ்தலம். இங்கு தாயார் பேர் பார்வதி சமேத, இறைவன் பேர் பக்ஷீஸ்வரர். இங்கு கருடன் வழிபட்ட ஸ்தலம். கருடன் ஒரு சமயம் தான் என்ற ஆணவத்தோடு இருந்தார். பெருமாள் நினைக்கிறார் அவருடைய ஆணவத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு. நம்ம சொன்னால் கேட்க மாட்டார்னு சொல்லிட்டு கைலாய மலை கூப்பிட்டு வரார். பெருமாளும் சிவனும் உள்ள பேசிட்டு இருக்கும்போது நந்தி பெருமான் எதிர்க்க ரொம்ப அகந்தையோடு உட்கார்றார். பெருமாளையும் நான் சும்மா கிளம்பார் அப்படின்னு. எப்படி வைணவத்தில் கருட பகவான் ஒரு பெரிய ஆளோ, அது மாதிரி சைவத்தில் நந்தி பெருமான் பார்க்குறாரு, உனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணம் மூடுறாரு. கண்ணம் மூடும்பொழுது அந்த உஷ்ண காற்றில் தாங்க முடியாமல் பாறைகளை அடிபடுறது கருடனுக்கு. அப்போ பெருமாள் சிவனை வெளியே வந்து சொல்கிறார், உன்னுடைய ஆணவ வழியில் தான் கைலாயத்தை கூப்பிட்டு வந்தேன், நீ பூலோகத்துக்கு போய் பூஜை பண்ணு அப்படின்ற. சிவபெருமான் சொல்கிறார், நம்ம இடத்துல வந்தவரை பண்ணது தப்பு, நீயும் போ அப்படின்னு சொல்லி இருவருமே இங்கே வந்து இந்த இடம் வந்து பருதிபுரம் அப்படின்னு பேர். பருதி அப்படின்னா சூரியன் வழிபட்ட இடம். சூரியன் எந்த இடத்துல போடுறதோ அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்றார். அப்போ கருட பகவான் இங்கே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு திருநக்ஷத்திரம் வந்து வைகாசி விசாக நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அவருக்கு வந்து பிரம்மோத்சவம் 10 நாள் விமர்சையாக நடக்கும். அப்புறம் அவர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கும்பொழுது, உன்னை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாலும் அவர் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பண்ணி கொடு. ரெண்டாவது வந்து பக்ஷி தோஷங்கள், சர்ப்ப தோஷங்கள், அதாவது ஜாதகத்தில் பக்ஷி தோஷங்கள் நிறைய இருக்கும். அது பெரிய பிரபல ஜோசியர்லாம் தெரியும். அப்படி பார்க்கும் அந்த பக்ஷி தோஷங்கள் நிவர்த்தி அடையணும் அப்படின்னா இங்கே வந்து பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி சோமவாரத்தில் வழிபாடு பண்ணிட்டா விசேஷமானது. ரெண்டாவது விசாக நட்சத்திரம் உள்ளவாளுக்கு பரிகார ஸ்தலம். அடுத்தபடியாக நந்தியம் பெருமானம் பார்க்குறார். பக்கத்தில் கிரிதிரம்பேட்டைன்னு சொல்லிட்டு மேற்கு முகமாக லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணதா. இந்த 2 கோவிலும் ஒரே இதில் தான் வரும். அதனால் சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷமானது வந்து பிரம்மோத்சவம் 10 நாள் நடக்கும். அதை சார்ந்து நவராத்திரி, இப்போ வருகின்ற ஸ்கந்த சஷ்டி, லட்சார்ச்சனை இப்படி வைபவமான நடைபெற்று கொண்டிருக்கும். நம்ம சுவாமிக்கு வந்து பக்ஷியை வழிபாடு பண்ணால் சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நாம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். சிவாய நம. ஸ்ரீ பக்ஷீஸ்வரர் கோயில் செய்யாறில் கிழக்கு நோக்கிய ஒரு கோயிலாகும். 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயில். இது வந்து செய்யாரோட ஒரு முக்கிய பகுதியில் அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனால் அங்கே வந்து உத்தரத்தில் சிவனுக்கு பிடிச்ச அஷ்டமங்கலம், அதாவது இது என்னென்ன அப்படின்னா வெண்சாமரம், கண்ணாடி, பூர்ண கும்பம், ரிஷபம், சங்கு, தீபம், ஸ்ரீவத்சம், ஸ்வஸ்திக், இதெல்லாம் அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கா. பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. வழக்கம் போல இந்த கோயில்லையும் வந்து ஒரு துவஜஸ்தம்பம், நந்தி வாகனம், நைவேத்திய பீடம் இதெல்லாம் இருக்கு. துவஜஸ்தம்பத்துக்கு மேல் பகுதியில் உத்தரத்தில் வந்து கருடாழ்வார் சிவலிங்கத்தை பூஜிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கா. மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போகும்போது இடது பக்கத்தில் ஸ்ரீ நர்தன விநாயகருக்கான ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதியும், அந்த சன்னதி பக்கத்திலேயே மேலும் ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஸ்ரீ சோமஸ்கந்தர் இருக்கார். அதே மாதிரி வலது பக்கத்தில் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகருக்கு ஒரு சன்னதியும், அந்த சன்னதி பக்கத்திலேயே மேலும் ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதியில் உற்சவமூர்த்தி விக்கிரகங்களை வச்சிருக்காங்க. மூலஸ்தான வாசலோட 2 பக்கத்துலையும் 2 துவாரபாலகர் விக்கிரகங்கள் இருக்கு. அதில் இடது பக்கத்தில் இருக்கிற துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்திலேயே ஒரு சின்ன சன்னதி இருக்கு, கிழக்கு நோக்கிய சன்னதி. அந்த சன்னதியில் அம்பாளும் சிவலிங்கமும் காணப்படுறார். அது பக்கத்திலேயே வந்து கருடாழ்வார் வடக்கு நோக்கி மற்றொரு சிவலிங்கத்தை பூஜிக்கிற மாதிரி காணப்படுறார். கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்தில் ஸ்ரீ பக்ஷீஸ்வரர் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். அவரோட கோஷ்டத்தை சுற்றி ஸ்ரீ கணபதி, தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் விக்கிரகங்களை வச்சிருக்கா. இந்த கோயிலில் அம்பாள் பேரு வந்து ஸ்ரீ பார்வதி அம்பாள். அம்பாள் தன்னோட தெற்கு நோக்கிய சன்னதியில் நின்ற கோலத்தில் காணப்படுற. அம்பாள் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் காவலுக்கு இருக்கிற மாதிரி வச்சிருக்கா. அதே மாதிரி அம்பாள் சன்னதியை நோக்கி ஒரு நைவேத்திய பீடமும் ஒரு சின்ன சிம்ம வாகனமும் இருக்கு. அம்பாள் கோஷ்டத்தை சுற்றி ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ பிராமி, ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் சண்டிகேஸ்வரி விக்கிரகங்களை பார்க்க முடியும். அம்பாள் சன்னதி வாசல்ல இருக்கிற உத்தரத்துல வந்து 12 ராசிகளை அற்புதமா வரைஞ்சி வச்சிருக்கா. இந்த கோவிலோட உள் பிராகாரத்துல 63 நாயன்மார்கள் வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் அவ விக்கிரகங்களை வச்சிருக்கா. அது பக்கத்திலேயே வந்து கிழக்கு நோக்கி ஒரு விநாயகர் விக்கிரகமும் இருக்கு.
பக்கத்திலேயே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஒரு விக்கிரகமும் காணப்படுறது. சில நாக தேவதைகள் விக்கிரகமும் வச்சிருக்கா. இங்கே வந்து ஸ்ரீ கிருபானந்த வாரியாருக்கு கிழக்கு நோக்கி ஒரு சின்ன சன்னதி இருக்கு. இந்த கோயில்ல ஒரு கண்ணாடி அறை இருக்கு. அந்த கண்ணாடி அறையில வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காணப்படுறார். பார்க்கறதுக்கு இவ வந்து ஜொலிக்கிறா அப்படியே கண்களுக்கு. அது பக்கத்திலேயே வந்து நடராஜருக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்கு. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல ஒவ்வொரு தூணும் சரி, உத்தரமும் சரி அவ்வளவு பிரமாதமா வர்ண பூச்சு பூசியிருக்கா. பார்க்க அது வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த வெளிப்பிரகாரத்துல ஒரு அலங்கார மண்டபமும் ரொம்ப நன்னா அமைச்சிருக்கா. இங்க வந்து கிருபானந்த வாரியாரோட ஒரு படம் வந்து வச்சு வணங்குறா. அதே மாதிரி இங்க வந்து கிழக்கு நோக்கிய ஒரு கஜலட்சுமி சன்னதியும் இருக்கு. ஸ்ரீ பக்ஷீஸ்வரர் கோயில்ல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த சன்னதி வந்து ஸ்ரீ ஆறுமுகத்தோட சன்னதி. இந்த சன்னதியில அவர் ஸ்ரீ வள்ளி மற்றும் தேவசேனாவோட காணப்படுறார். சன்னதி வாசல்ல 2 கருப்பு துவார பாலகர்கள் விக்கிரகத்தோட காணப்படுறா. அதே மாதிரி இந்த சன்னதி பக்கத்திலேயே ஒரு நெய்வேத்திய பீடமும் ஒரு மயில் வாகனம் சன்னதியை பார்த்த மாதிரி அமைச்சிருக்கா. இந்த ஆறுமுகம் சன்னதி பக்கத்திலேயே ஒரு நால்வர் சன்னதி இருக்கு. இந்த நால்வர் சன்னதியில திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசரோட விக்கிரகங்களை வச்சு வழிபடுறதோட அங்க சேக்கிழாரும் காணப்படுறார். அதனால இவர் நால்வர் சன்னதின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐவர் சன்னதின்னு சிலர் அழைக்கிறான். வெளிப்பிரகாரத்துல ஸ்ரீ நடராஜருக்கு அருள்ஞான பெருவெளி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. இங்க நடராஜரோட சேர்ந்து சிவகாமி அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகர் காணப்படுறா. அங்கே வந்து 63 நாயன்மார்களோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்களை வச்சிருக்கா. இந்த கோயில்ல தெற்கு நோக்கி பைரவர் காணப்படுறார். மேற்கு நோக்கி சூரியனும் சந்திரனும் இருக்கார். அதே மாதிரி மேற்கு நோக்கி ஸ்ரீ சனீஸ்வரரும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியும் நின்ற கோலத்துல காணப்படுறார். நவகிரக சன்னதி பிரமாதமா அமைச்சிருக்கா. நவகிரக சன்னதியோட உத்தரத்துல நவகிரகமா அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கா. ஸ்ரீ பக்ஷீஸ்வரர் கோயிலுக்கு எதிர்பக்கமா, அதாவது மேற்கு நோக்கி கிருபானந்த வாரியாரோட ஒரு நூற்றாண்டு மண்டபத்தை கட்டியிருக்கா. இன்னைக்கு visitTemples.com சார்பா நம்ம செய்யாறு ஸ்ரீ பக்ஷீஸ்வரர் கோயில் சென்றபோது நமக்கு அந்த கோவிலை சுத்தி காட்டி அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை மிகவும் நல்ல முறையில் எடுத்து சொன்ன அந்த கோயிலோட சிவாச்சாரியார் திரு பி சோமஸ்கந்த சிவாச்சாரியாருக்கு visitTemples.com சார்பா நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visitTemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.